சார். என்னது மறுபடியும் போலீஸ் வருது? வணக்கமுங்க. நான் தான் இந்த ஏரியாவுக்கு புதுசா வந்திருக்க இன்ஸ்பெக்டர். பொதுவா இந்த வம்பு தும்புக்கெல்லாம் நான் போக மாட்டேன். யாரோ ஒருத்தன் கம்ப்ளைண்ட் பண்ணான், அதான் வந்தேன். இந்த வீட்ல ஏதோ தப்பு நடக்கிறதா கேள்விப்பட்டேன். ஐயோ, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லங்க, யாரோ சும்மா சொல்லி இருக்காங்க. ஆமா, ஏற்கனவே டிஎஸ்பி உள்ள போயிருக்காரு. டிஎஸ்பி தான் ஊர்ல இல்லையே. டிஎஸ்பி ஊர்ல இல்லையா? எதுக்கு நீங்க உள்ள போய் சர்ச் பண்ணுங்க. முருகா. எஸ் சார். சரி. யாரு நீ? நான் தான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர். வாசு ஒண்ணே அப்படி நடிக்க சொன்னானா? ஓ, சங்கரபாண்டிய பயங்கரமா ஏமாத்தணும். சட்டு ரொம்ப நல்லா இருக்கியா? பணம் எல்லாம் பேசிட்டியா? பணமா? இதெல்லாம் பேசுறது இல்லையா? இதெல்லாம் முன்னாலே பேசியிருக்கணும். கையடியா. நான் யார் தெரியுமா? நம்ம ரெண்டு பேரும் தான் நடிக்க வந்திருக்கோமே. நான் டீ கடை, நீ காபி கடையா இருக்கும். நான் தான் உண்மையான இன்ஸ்பெக்டர். இருக்கட்டும். டிஎஸ்பி மாதிரி நடிச்சு இங்க உள்ளவங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கியா? கான்ஸ்டபிள்ஸ். எஸ் சார். அவங்க போலீஸ் ஐயா. அரெஸ்ட் ஹிம். இதுல எது நம்ம ஜிப்னே தெரியலையே. இதாங்க. ஓ, சீக்கிரம் யா, டீ கடையில கொண்டு போய் இறக்கி விட்டுருங்கயா. சீக்கிரம். வணக்கம் சார். எங்க எல்லாரும் கும்பலா வந்திருக்கீங்க? சார், நம்ம வீட்ல ஏதோ தப்பு நடக்கிறதா இவங்க வந்து செக்கிங் பண்றாங்க சார். அப்படியா? இது என் ஃப்ரெண்ட் வீடு. இனிமே உங்களை இங்க பார்த்தேன் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன். இதனால ஏதாவது பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் வந்துட போதியா? சாரி சார். சார், நம்மள மாதிரி இங்க போலீஸ் வேஷம் மட்டும் வந்திருந்தாங்க, அதான். அவங்களை எல்லாம் அவனை துரத்திட்டு போவானா? அதனால ஏதாவது பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் வந்துட போதியா? கிளம்புங்கயா. போ சொல்றாருல்ல. முருகா. ஏதாவது புதுசா ஐட்டம் வந்திருக்குதா? ஹலோ. ஹலோ, நீங்க யார் பேசுறது? ஏயா, என் வீட்டுக்கு போன் பண்ணிட்டு என்னையே யாருன்னு கேக்குறியா? நீ யாருன்னு சொல்லியா? லண்டன்ல இருந்து நான் பாலகிருஷ்ணன் பேசுறேன். வாசு இல்ல? ஏயா மூதேவி, இத முதல்ல சொல்லி தொலைக்கிறதானே? கூப்பிடுறேன். அப்பா வாசு, ஏதோ திராப தேராத கேஸ் பாலகிருஷ்ணனா உன்னை கூப்பிடுறாரு. ஐ சே ஹூ இஸ் தட் இடியட்? போன்ல தார்மாரா பேசுறான். யாரா அவன்? இல்லப்பா, அது வந்து என் ஃப்ரெண்ட் கோபி இல்லப்பா, அவங்க அண்ணன் இவன். அவன் ஏன்டா நம்ம வீட்டுல இருக்கான்? ஏன் வீடு அது இதுன்னு உளர்ற? அது வேற ஒண்ணும் இல்லப்பா, கோபியோட அண்ணன் கொஞ்சம் மென்டலு. அவன் குற்றாலத்துல குளிக்கும் போது குப்புற விழுந்து மென்டல் ஆயிட்டானா. இந்த போனை தொடாதானே கம்ப்ளீட் தொட்டுட்டான். அவனை முதல்ல வீட்டை விட்டு வெளியில அனுப்பு. அதுக்குதான்ப்பா முயற்சி பண்றேன், நகர மாட்டேங்கிறானே. முயற்சி பண்றியா? வெளியில அனுப்புடா அவனை. இல்ல, ஒரு வேன் கொண்டாந்து தள்ளி விட்டலான்னு இருக்கேன். அப்பா பேசுங்க. வாசு, ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரதா இருந்தல்ல, இப்ப ஜூலை 26 வர்றேன். 6 days earlier வரேன். அப்பா ஏன்பா அவ்வளவு அவசரம்? வந்த வேலை முடிஞ்சு போச்சுடா, அதான் 26 வர்றேன். இந்த பாரு, வீட்டை ஜாகிரதையா பாத்துக்க, சாமான்லாம் பத்திரமா பாத்துக்க. என்ன வச்சட்ட? ஓகே. எங்க அப்பா 26ஆம் தேதியே வந்துடுறாராம். கொஞ்சம் தயவு செஞ்சு சீக்கிரமா காலி பண்ணிடுறியா? அந்த பேச்சே வேணாம். உங்க அப்பனை வேணா இன்னும் 2 ஊரு சுத்திட்டு வர சொல்லு. என்ன பொறுத்த வரைக்கும் அக்ரிமெண்ட் 50,000 ரூபாய் 31ஆம் தேதி கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிற. ஒண்ணும் நடக்காது. அறிவு இருக்கா உனக்கு? மனுஷன் நொந்து போய் வரான், இந்நேரத்துக்கு போட்டு அமுத்துற. குதிரை ஏறிக்கிட்டுமா? குதிரை ஏறணுமா? அங்க வீட்டுக்கு போனா ஆளுக்கு ஏறானுங்க, நீ வேற ஏறாங்கறியா? வேலைய பாரு. இன்னைக்கு மூட் சரியில்லைன்னு நினைக்கிறேன். உங்க மூடை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியும். இந்த இடத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. நான் இங்க வயிறு இருந்துச்சு, உனக்கு ஐஸ்கிரீமா? இன்னைக்கு ஏன் இப்படி பிஹேவ் பண்றீங்க? நம்ம கல்யாணத்தை பத்தி பேச மாட்டீங்களா? இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சல். இன்னொரு வாட்டி கல்யாணத்தை பத்தி பேசினேன் வெட்டிடுவேன். அவன் எப்படி தற்கொலை பண்ணிக்கிறது யோசிச்சுட்டு இருக்கான். தாலி கட்டத்தை பத்தி பேச நீ விடுறி. வாசு, வாசு, உங்களுக்கு என்ன கோவம்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு சித்தப்பாவுக்கு சண்டை தானே? சித்தப்பனா? அந்த கருப்பு பெருச்சாலியை என்னைக்கு சித்தப்பான்னு கூப்பிட்டனோ அன்னைக்கு பிடிச்சது எனக்கு வேணாம். இன்னொரு வாட்டி அவனை சித்தப்பான்னு சொன்ன உன்னை பொது இடம் கூட பார்க்காம புரட்டி எடுத்துருவேன். சித்தப்பனாவன் அவன் செத்தப்பறம் தான் எனக்கு நிம்மதி.
அவர் என்ன விட்டு போயிடுவாரோன்னு பயமா இருக்கா ஆண்டி. சி, எங்க போயிட போறான் சின்ன பையன்? சித்தப்பா கூட ஏதாவது சண்டை கிண்ட போட்டிருப்பான். அதே மூட்ல உங்ககிட்ட பேசி. ஐயோ, அங்கதான் பெரிய குழப்பமே இருக்கு. என்ன? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? அந்த ஆளை எந்த நேரத்துல என் சித்தப்பான்னு எல்லார்கிட்டயும் சொன்னேனோ மாட்டிக்கிட்டு முழிக்கிறேங்கிறாரு. அப்படியா சொன்னா? அப்ப அந்த வீட்டுல ஏதோ குழப்பம் இருக்கு. வாசு எதையோ மறைக்கிறான். எதை மறைக்கிறான் அவன்? விஜய், எதா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம 2 பேரும் நேரா அங்க போய் என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம். ஐயோ வேண்டாம் ஆண்டி, பயமா இருக்கு. என்ன பயம்? நீ என் கூட வர்ற. ராஜு, அம்மா, போய் டிரைவரை கார் எடுக்க சொல்லு. டிரைவர் லீவுமா. யார்டா இவன்? போய் ஒரு ஆட்டோவாவது கொண்டு வா. சரிம்மா. எங்கம்மா போனோம்? சந்தான காலனிப்பா. சந்தான காலனியா? எத்தனை நம்பர் வீடு? ஏன் 6ஆம் நம்பர் வீடு. 6ஆம் நம்பர் வீடா? ஆ. நான் நினைச்சது சரியா போச்சு. கிராக்கி புதுசா? ஏய், என்ன தாறுமாறா பேசுற? தண்ணி கிண்ணி போட்டிருக்கியா? நாங்க ஏன் தண்ணி போடுறோம்? தெளிவா தான் இருக்கும். நீங்க தான் தொழிலுக்கு போற மஜாவுல மறைச்சி மறைச்சி பேசுறீங்க. டேய், செருப்பால் அடிப்பேன். யார பார்த்து என்னடா பேசுற? சரிதா, நிறுத்துமா. சந்தான காலனில 6ஆம் நம்பர் வீட்டுல பொண்ணுகளை வச்சு தொழில் பண்றாங்க. நீ ஒரு வயசு பொண்ணை கூட்டிட்டு போற. தொழிலுக்கு போகாம வேற என்னத்துக்கு போவேன்? என்னது? தொழில் நடக்குதா? என்னப்பா சொல்ற? ஒண்ணும் தெரியாத பாப்பா 9 மணிக்கு போட்டாலாம் டாப்பா. இந்த மாதிரி எத்தனை கிராக்கிகளை டெய்லி இந்த வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வர்றேன். வாசு, மரியாதையா உண்மையை சொல்லு. உங்க சித்தப்பான ஒருத்தர் எங்களுக்கு அறிமுகப்படுத்தினியே, அவர் நிஜமாவே உங்க அப்பாவுக்கு தம்பி தானா? நிஜமாவே என் தம்பி தாங்க. என்னது? இல்ல, எங்க அப்பாவுக்கு தம்பி தாங்க. அப்படியா? அப்ப சரி, நான் இப்பவே லண்டனுக்கு போன் பண்ணி, பாலகிருஷ்ணன் சார், உங்க தம்பி வந்து உங்களுக்காக வீட்டுல காத்துக்கிட்டு இருக்காரு, நீங்க உடனே புறப்பட்டு வாங்கன்னு சொல்லிடுறேன். வேணாங்க. ஏன் வேண்டாங்கிற? அவர் தம்பி வந்தது அவருக்கு தெரிய வேண்டாமா? அவர் தம்பியே இல்லையே. அப்ப யாரு? யார் அவன்? அவன் என் சித்தப்பாவும் இல்ல. பின்ன யாரு? அவன் பேரு சங்கரபாண்டி. அப்படி வா. அவன் உன் சித்தப்பா இல்லைங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சுப்பா. அவன் யாரு? எதுக்காக அவனை கொண்டாந்து உன் வீட்டுல உட்கார வச்சிருக்க? இப்ப நீ சொல்லல, உங்க அப்பாவுக்கு நான் போன் பண்ணிட்டு தான் மறுவேலை. நான் உண்மையை சொல்லிடுறேங்க. சொல்லு. எங்க அப்பா ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துட்டு இருந்தாருங்களே ஒரு காரு. ஆ. அந்த காரை நானும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் சேர்ந்து ஓட்டிட்டு போயிட்டே இருந்தேங்க. சரி. இதாங்க நடந்தது. உங்ககிட்ட சொன்னா நீங்க அப்பா கிட்ட சொல்லிருங்களேன்னு பயந்துதாங்க நான் சொல்ல. இப்ப மாட்டிட்டு முடிக்கிறேன். நீ மட்டும் மாட்டிக்கிட்டு முழிக்கல தம்பி, எங்களையும் சேர்த்து மாட்டி வச்சிருக்க. உங்க அப்பா ஊருக்கு போகும்போது எங்க 4 பேரையும் கூப்பிட்டு வீட்டையும் வீட்டுல இருக்க பொருள்களையும் ஒன்னையும் பத்திரமா பாத்துக்குங்கன்னு ஒரு தரத்துக்கு 100 தடவை சொல்லிட்டு போனாரு. இப்ப வீடு இந்த நிலைமையில இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சா எங்களை பத்தி அவர் என்ன நினைப்பாரு? நீங்க பாத்துக்கிட்ட லட்சணம் இதானான்னு கேட்டா நாங்க எங்க கொண்டு போய் மூஞ்சி வச்சுக்கிறது? சொல்லு. ஏதோ நடந்து போச்சுங்க. அந்த தடியன் எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே அனுப்புனுங்க. அப்பா வேற ஊர்ல இருந்து வரேன்னு போன் பண்ணிட்டாரு. அவனை துரத்துறதுக்கு நான் எத்தனையோ தடவை முயற்சி பண்ணுங்க, முடியவே மாட்டேங்குது. ஆனா நீங்க கடைசியா எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து கொஞ்சம் பணமும் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அவனை டெஃபினட்டா இங்க துரத்திடுங்க. நீ என்ன பண்ற? இப்பவே போய் முதல்ல காரை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற. அடுத்தது அந்த சங்கரபாண்டிய நாளைக்கே வீட்டை விட்டு திறத்துற. அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். எப்படியா? விமலா, ரோசி, பாத்திமா, மீனம்மா, செல்லம்மா, வாங்க வாங்க. இப்ப உங்க எல்லாரையும் எதுக்கு தெரியுமா கூப்பிட்டேன்? உங்க எதிர்காலத்தை பத்தி இப்ப நான் பேச போறேன். என்ன? எங்களுக்கு எங்கெங்க எதிர்காலம் இருக்கு? நாங்க ஏதோ வனவாசம் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க இவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்றதுல இருந்தே உங்க மனசுல ஏதோ பெருசா குறை இருக்குன்னு தெரியுது. அதை நீக்கி உங்க வாழ்க்கையை வளப்படுத்துறதுக்காக தான் நாங்க கூப்பிட்டோம். சிஸ்டர், கவிஞன் பிறக்கிறான் ஆனா உருவாக்கப்படுறது இல்ல. விபச்சாரிகள் பிறக்கிறது இல்ல ஆனா உருவாக்கப்படுறாங்க. Correct. இத நான் சொல்ல, கவிஞன் சோன்பப்படி சொல்லிருக்கார். ஏன்னா நானும் சோன்பப்படி இப்படி. சோன்பப்படி இப்படி இல்ல, இப்படி எக்கோகா. மாங்கா, வாடா. என்ன காரணத்தினாலும் நாங்க இந்த தொழிலுக்கு வந்துட்டோம். நமக்கு எப்ப விடுதலை கிடைக்கும், எப்ப ஒரு நல்ல வாழ்க்கை அமையுங்கிற அரிப்பு எங்க மனசுல இருந்துட்டே இருக்கு. இதே அரிப்பை பத்தி யோசிச்சுட்டு நாங்க போயிருந்த போதுதான் மாவேலிக்கார மாதம் ஊட்டிய பார்த்தோம். மாங்கா, வாடா. யார் அவரு? யாரு அவரா? மாவேலிக்கார மாதம் ஊட்டியே உங்களுக்கு தெரியாதா? இந்தியாவிலேயே பெஸ்ட் டைரக்டர்மா. சுந்தரிகளே ஒரு கதை பறஞ்சு, ஞான் நீ ஞங்கள், ஒரு திவசமும் 7 அதிரசங்களும், இப்படி பல படங்கள் எடுத்து வருமா. அவர் எடுத்த எல்லா படமும் அவார்டு. எனக்கு எப்படி தெரியும்னா, யாரும் மாதவங்குட்டியும் இப்படி. இப்படிப்பட்ட டைரக்டர் உங்கள மாதிரி பொண்ணுங்களை வச்சு மஞ்சி விரிஞ்சு நெஞ்சி நிறைஞ்சுன்னு ஒரு புது படம் எடுக்கிறாரு. அதுல நடிக்கிறதுக்கு ஒரு 6-7 பெண் குட்டி வேணும்னாரு. எங்க கிட்ட 7-8 குட்டிங்க இருக்குன்னு சொன்னேன்.
அதனால உங்களை புக் பண்றதுக்கு வந்திருக்காரு. உங்களுக்கு எல்லாம் ஓகே தானே? சினிமா சான்ஸா? அமைதி அமைதி. டைரக்டர் நான் இல்லம்மா, மாவேலிக்கரை மாதவன்குட்டி வரும். பாசு, நீ பறஞ்ச குட்டி வடை வடையா? டீ கடை புத்தி போல பத்தியா? எவ்வடை எவடை இவ்வடை. மா குட்டிகளே, இவர்தான் மாவேலிக்கரை மாதவன்குட்டி, பெரிய டைரக்டர். புடிச்சுங்க. ஐயோ என்னையா காலைல வந்து ஆசீர்வாதம் வாங்குற? கேமராவை கீழே வைக்கிறேன், அப்படியே மேல தூக்கி புடிச்சா என்னது? கிரெயின்ல பிடிக்கிறேன். என்னையா பண்ற? ஜூம் போட்டு போட்டு எடுக்கிறேன்யா. இதுதான் புன்சிரிப்பா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? உதட்டுல புண்ணு இருக்கே. ஐயோ, ஸ்ரீதேவி, மீனாட்சி சாஸ்திரி, ரவி சாஸ்திரி, ச்சீ, அவர் கிரிக்கெட் பிளேயர்ல. ஐயோ, இவங்கள போட்டு படம் எடுத்த கிழிஞ்சிரும். கிரீனா அவார்டு. ஏமா அரிக்குது அரிக்குது என்கிட்ட சொன்னீங்களா? இவர்கிட்ட சொல்லுங்களேன். நான் என்ன சொரிஞ்சு விடுறதுக்கு வந்தேன்? மன அரிப்பு. ஓ, நான் படையேறி பாக்குன்னு நினைச்சேன். ஐயோ, என்ன சிரிப்பு, என்ன சிரிப்பு. இந்த ஒரு வாயை வச்சு நான் எல்லாம் பண்ணுவேன். என்னங்க ஆல் லாங்குவேஜ்ல படம் எடுப்பையா, எல்லாம் டப்பிங் தான். சும்மா பேசிட்டு இருக்காத, கப்புனு உங்களை புக் பண்ணு. இரு 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 எல்லாத்தையும் புக் பண்றேன், எல்லாத்தையும் புக் பண்றேன். இந்தா இந்தா இது அட்வான்ஸ் தான், பெரிய அமௌண்ட் அப்புறம் எனக்கு. ஒண்ணு புக் பண்ணி என்ன பண்றது? சும்மாரியா, இந்தா. ஆமா, இவங்க எப்ப கூட்டு போறீங்க? 4 பேர் பாக்குற மாதிரி இவங்களை நடத்தி கூட்டு போனேன், என் பொழப்பு நாரிடும். முதல்ல லாரியை புக் பண்ணிட்டு அப்புறம் இவங்களை அள்ளி கொண்டு போறேன். ஓகே. முதல்ல உங்களுக்கு பாவாடை வாங்கி கொடுத்துறேன். சங்கரபாண்டி எங்க? வெளியே போயிருக்காரு. எப்போ வருவான்? 5 மணிக்கு வருவாரு. அதுக்குள்ள நீங்க கிளம்புறதா பெட்டர். சீக்கிரம் கிளம்புங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே.